Hello friends, welcome to our channel. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக பாசிப்பயிறு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு முறை ரசம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இனிமேல் எப்போவுமே இது மாதிரி தான் செய்ய தோணும். அந்தளவுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு இல்லைனா கூட இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிடும்போது நிறைய சாப்பாடு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாசிப்பயிறு ரசம் செய்கிறதுக்காக பாசிப்பயிரை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் அதை போட்டுட்டு நல்லா ஒரு 2 விசில் வர வரைக்கும் அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் விட்ட போதே நமக்கு அது நல்லா வெந்துருங்க. அதுக்கப்புறமா அதை குக்கர்லேயே விட்டுருங்க. நான் இப்போ பாருங்கள் ஒரு 2 விசில் வச்சு அதுக்கப்புறமா குக்கர்லேயே விட்டுருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கூடவே அதில் ஒரு அரை தக்காளி பழத்தை உள்ளார சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளி அப்படிங்காட்டியும் நான் அரைவாசி தக்காளியை உள்ளே சேர்த்துருக்குறேன். சின்ன தக்காளினா நம்ம ஒரு தக்காளி கூட உள்ளார சேர்த்துடலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த சைடில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு புளியும் சேர்த்துருக்குறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துருக்குறேன். இந்த சைட் பார்த்துட்டிங்க அப்படின்னா பாசிப்பயிறு நல்லா வெந்து நமக்கு அப்படியே கொதி வந்துட்டுருக்கு. இப்போ அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணியை நல்லா வடித்து இந்த பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. எவ்வளோ தண்ணி நமக்கு வேணுமோ அவ்வளோ அனத்தை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. கூடவே நம்ம அதில் ஒரு தக்காளி பழம் சேர்த்துருந்தோம் இல்லைங்களா, அரைவாசி, அதையும் இதுக்குள்ளார சேர்த்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். புளி கூட அதை ஊறட்டும். அதுக்குள்ளே இந்த சைடில் ஒரு இடிக்கல்லில் கொஞ்சமாக குருமிளகு, சீரகம் அதையும் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி, நல்லா வரமல்லி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா இடித்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இடிச்சுக்கோங்க. இடிச்சுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே 3-4 பல் பூண்டும் சேர்த்து நல்லா தட்டிக்கலாம். பூண்டையும் தட்டி எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலை, இதையும் இடிக்கல்லில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதையும் 1-2 தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா புளி கூட நம்ம சேர்த்துருக்க பயிறு தண்ணி நல்லாவே ஊறியிருக்கு. தக்காளி, புளி இது எல்லாத்தையோட சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அது கரைச்சி வச்சதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே அதில் கொஞ்சோண்டு கடுகு, கூடவே சீரகம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3-4 சின்ன வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி அதையும் உள்ள சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் ஓரளவு வதங்கட்டுங்க, வெயிட் பண்ணலாம். அது கூடவே நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற பூண்டு அதையும் உள்ளார சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ரசம் செய்யும்போது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இலைகள் அதையும் உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவரை பாசிப்பயிறு ரசம் இந்த மாதிரி செய்யாமல் இருந்தீங்கன்னா எப்போ பாசிப்பயிறு செஞ்சீங்கனாலும் இந்த மாதிரி எடுத்து ரசம் செஞ்சு பாருங்கள். சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம புளி, பாசிப்பயிறு தண்ணி, தக்காளி இது எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்குறோம். அந்த மிக்ஸை உள்ளுக்குள்ளார சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற மல்லி, குருமிளகு, சீரகம் அதையும் உள்ளார சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு அப்படியே நுரைக்கட்ட ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. ரசப்பொடி சேர்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எந்த விதமான ரசப்பொடியும் சேர்க்கலை. கொஞ்சோண்டு மல்லி இலைகள் அதையும் மேலால் தூவி விட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே நுரை கட்டியிருக்கு.
இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையான பாசிப்பயிறு ரசம் ரெடி ஆகிடுச்சு. கமகமான ஸ்மெல் வருது, ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இதே மாதிரி ப்ரிப்ரேஷனில் நீங்களும் பாசிப்பயிறு ரசத்தை செஞ்சு பாருங்கள். ஒரு முறை இந்த மாதிரி ரசம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக எப்போவுமே அது மாதிரி இந்த சூப்பர் டேஸ்டான பாசிப்பயிறு ரசத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.